வணக்கம். நர்சிங் ரிசர்ச் ஆரம்பிக்கிறது சில சமயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த முதல் ஸ்டெப் மட்டும் கரெக்டா எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஒரு குழப்பமான ஐடியாவை எப்படி ஒரு தெளிவான ரீசர்ச் பிளானா மாத்துறதுன்னு தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம சரியா சொல்லிட்டா பாதி ரிசர்ச் முடிஞ்ச மாதிரி. இது சும்மா சொல்ற வார்த்தைங்க இல்ல. உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருந்தா அதுவே உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி. உங்க மொத்த ரிசர்ச்சோட வெற்றிக்கும் இதுதான் அஸ்திவாரம். அப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட நல்லா சொல்றதுன்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பொதுவா ஒரு விஷயத்த பத்தி கவலைப்படுறதுக்கும் அதையே ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய கேள்வியா மாத்துறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல ரிசர்ச்சரோட முதல் வேலை. சரி வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னா முதல்ல ரீசர்ச்சோட படியில ஆரம்பிச்சு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பாக்கும். அப்புறம் அதுக்கு எப்படி தெளிவான அப்ஜெக்டிவ் செட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா 2 சூப்பரான உதாரணங்களோட இதெல்லாம் எப்படி வேலை செய்துனோ பார்க்கலாம். ஓகே, முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எந்த ஒரு ரிசர்ச்சுக்கும் அதோட ப்ராப்ளம சரியா கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் உங்க மொத்த ரிசர்ச்சும் தடம் மாறி போயிடும். ஜாக்கிரதை. அப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? வாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்கதான் ஒரு பொதுவான ஐடியா ஒரு ஷார்ப்பான குறிப்பிட்ட கேள்வியா மாறப்போகுது. முதல்ல ரிசர்ச் ப்ராப்ளம்னா என்னன்னு பார்க்கலாம். இத ஒரு பெரிய மேகம் மாதிரி நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நர்ஸா இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் அடிக்கடி கீழே விழாங்களேன்னு பாக்குறீங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான், ஆனா இதை அப்படியே வச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ அந்த பெரிய மேகத்துல இருந்து ஒரு மழைத்துளிய தனியா எடுக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதாவது பேஷண்ட்ஸ் கீழே விழுறாங்கங்கிற அந்த பொதுமான பிரச்சனையில இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட கார்டியாக் வார்ட்ல நைட் ஷிஃப்ட்ல 70 வயசுக்கு மேல இருக்கிற பேஷண்ட்ஸ் ஏன் கீழே விழுறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட கேள்வியா மாத்துறோம். பாத்தீங்களா? இப்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா அளவிடக்கூடியதா ரிசர்ச் பண்ணக்கூடியதா இருக்கு. உங்க கேள்வி ரெடி. இப்போ அதுக்கு பதில் கண்டுபிடிக்க ஒரு மேப் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கங்கள். உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் உங்க டெஸ்டினேஷன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் அங்க போறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ரூட் மேப். பொதுவா அப்ஜெக்டிவ்ஸை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். இதுதான் உங்க ரிசர்ச்சோட மெயின் கோல், ஒரு மலையோட உச்சி மாதிரி. 2வது செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ். அந்த உச்சியை அடையறதுக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஏறுற ஒவ்வொரு பாடையும் தான் இந்த செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ். குட்டி குட்டியா தெளிவா அளவிடக்கூடிய படிகள். சரி, இப்ப நாம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி, அதாவது விளக்க ஆய்வு. இங்க நாம ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு விவரிக்க போறோம். அது ஏன் நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போறதில்ல. முதல் உதாரணத்தோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. டெல்லியில சில குறிப்பிட்ட காலேஜ்கள்ல படிக்கிற அடலசன்ட் பெண் பிள்ளைகள் மத்தியில ஈட்டிங் டிஸார்டர்ஸ் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்றத பத்தின ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி. இது எவ்வளவு துல்லியமா இருக்கு பாத்தீங்க? யார்கிட்ட? அடலசன்ட் கேர்ள்ஸ். என்ன பிரச்சனை? ஈட்டிங் டிஸார்டர்ஸ் பரவல். எங்க? டெல்லியில இருக்கிற காலேஜ்ல. எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. இங்கதான் அசலான மேஜிக்கே நடக்குது. அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவாவும் பல செகண்டரி அப்ஜெக்டிவ்களாவும் பிரியுதுன்னு பாருங்க. மெயின் கோல், அதாவது பிரைமரி அப்ஜெக்டிவ், அந்த பரவலை கண்டுபிடிக்கிறது. ஆனா மத்த செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த பரவலுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் எப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. இது எல்லாம் சேரும்போதுதான் நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். பாருங்க, இங்கதான் நாம செட் பண்ண அப்ஜெக்டிவ்ஸ்க்கு உயிர் வருது. உணவு பழக்கம், பிஎம்ஐ, உடற்பயிற்சி மாதிரி டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்றது மூலமா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குங்கிற நம்ம செகண்டரி அப்ஜெக்டிவை நம்ம பூர்த்தி செய்றோம். இது சும்மா ஒரு கருத்து இல்ல, இதை அளவிட முடியும். இதுதான் சயின்ஸ். இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி, அதாவது ஒரு சோதனை ஆய்வு. இங்க ஒரு குறிப்பிட்ட இன்டர்வென்ஷனோட விளைவு என்னன்னு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சிம்பிளா சொன்னா, ஒன்னு செஞ்சா இன்னொன்னு மாறுதான்னு பார்க்க போறோம். 2வது உதாரணத்தோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. பிரெக்னெண்டா இருக்கிற தாய்மார்களுக்கு வர்ற முதுகுவலிக்கு எக்ஸசைஸ் தெரப்பி கொடுத்தா என்ன விளைவு ஏற்படுது? இது ஒரு ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல்டு ட்ரையல். இங்க விளைவுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது நாம ஒரு ஆக்ஷனோட, எக்ஸசைஸோட ரிசல்ட்ட முதுகுவலி குறையறத டெஸ்ட் பண்ண போறோம்னு தெளிவா காட்டுது. இங்க பாருங்க,
இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி நடத்தணுங்கிற முழு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது. இது போன உதாரணத்துல இருந்து டோட்டலா வேற. அங்க நாம சும்மா விவரிச்சோம், ஆனா இங்க நாம ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி அதோட விளைவை அளக்க போறோம். சரி, இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க சொந்த ரீசர்ச் பயணத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ளூ பிரிண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா உங்க ரிசர்ச் பயணம் இப்படிதான் இருக்கணும். முதல்ல உங்க டெய்லி ஒர்க்ல நீங்க பாக்குற ஒரு பொதுவான பிரச்சனையை எடுங்க. அது ஒரு ஷார்ப்பான குறிப்பிட்ட கேள்வியா மாத்துங்க. அப்புறம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தெளிவான அளவிடக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை உருவாக்குங்க. கடைசியா உங்க ஸ்டடி டிஸ்கிரிப்டிவா இல்ல எக்ஸ்பெரிமெண்டலாங்கிறத பொறுத்து உங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய மருத்துவ பணியில நீங்க தினம் பாக்குற எந்த பிரச்சனை ஒரு பெரிய ரீசர்ச் கேள்வியா மாறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? அதை கண்டுபிடிக்கிறது தான் முதல் படி. அந்த படியை நீங்க இன்னைக்கு நம்பிக்கையோட எடுத்து வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க.